கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வந்துட்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னே தெரியாது. திடீர்னு உங்கள் ஃபைனான்ஷியலில் ஒன்று திறப்பார். சில சொல்லுவாங்க, கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் இருக்குதுங்க, சில சூழ்நிலை சரியில்லை, சரியான பிறகு வரலான் இருக்கேன். எனக்கு ஒன்றுமே புரியாது. ஒரு டாக்டர் உங்களுக்கு தெரியும், அவர்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, டாக்டர் உங்கள் ஆஸ்பத்திரிக்கு வரணும், ஆனால் எனக்கு இந்த முட்டு வலி பிரச்சனை எல்லாம் இருக்குது, சரியான பிறகு ஆஸ்பத்திரிக்கு வரலான் இருக்கேன்னா எப்படி இருக்கும் அவருக்கு? ஏம்மா நீ என்ன சொல்லுத, நீ உனக்கு மண்டையில் கொஞ்சம் ஏதாவது சரியாக்க வேண்டியது இருக்குது, சரியான பிறகு வரணும். சில பேர் போவாங்க, என்ன பிரதர் சர்ச்சில் பார்க்கல, அது கொஞ்சம் பிரச்சனை பார்த்துக்கோங்க. அப்போனா தானே நீங்கள் கூடுதலாக வரணும். நல்லா இருக்கும் போதும் வரணும், கூடுதலாக எப்போ வரணும்? நீங்கள் பைபிளில் ஃபுல்லாக பாருங்களேன். கூனியாக இருக்கிறவன் எங்கே வரா? கோயிலுக்கு வரான். சூமுன கையோடையும் எங்கே வர்றான்? கோயிலுக்கு வர்றான். அப்போனா எனக்கு என்ன தோணும் தெரியுமா? கையில்லாதவன், கூனியாக இருக்கிறவன், பிரச்சனை உள்ளவன் பூரா உள்ளே வர்றான். அவனுக்கு தெரியாது அன்றைக்கி மேசியாக வருவார், கை வளரும், நிமிருவோம்லாம் தெரியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், என் நேரம் என்ன நடக்கும்னு தெரியாது. இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அதான் உங்கள் வேலை. வந்துட்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னே தெரியாது. திடீர்னு உங்கள் ஃபைனான்ஷியலில் ஒன்று திறப்பார். திடீர்னு உங்கள் பிஸ்னஸில் ஒன்று திறப்பார். ஒரு அபிஷேகம் உங்கள் மேலே கொட்டப்படும். ஆமாம், தேவன் வைத்திருக்கிற அந்த முறைமையில் நான் உள்ளே நீ அதாவது அதுதான் அலைன்மெண்ட்டுன்றது. நீங்கள் தேவன் வச்ச அந்த டிவைன் அலைன்மெண்ட்டில் நீங்கள் நின்னாலே போதும், கஷ்டமே பட வேண்டாம். கொட்டுன்னு ஆசீர்வாதம் உங்கள் மேலே கொட்டாரு.